ஹாய், ஹலோ, வணக்கம் மை டியர் சன் டிவி நேயர்களே. நான் உங்கள் ராஜ்கமல், டிரைவர் சரவணன் அப்படின்னு சொன்னதான் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இன்னைக்கு அபியும் நானும் எங்களோட சூப்பர் ஹிட் சீரியல்ல தான் இன்னைக்கு நாங்கள் இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைவ் பார்த்தீங்கன்னா செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டகாசமாக இப்போ போகுது, ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த ஹாய் ஹாய் ஹாய்னு மட்டும் அனுப்பாமல் என்னோட பேர் சொல்லுங்க அப்படின்லாம் மட்டும் சொல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு லைவை பாருங்கள். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு துணி கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் சீரியலில் இருக்கிற எங்கள் குட்டி சூப்பர் ஸ்டார் முகிலோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு சீன், அந்த சீன் ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு துணி கடைக்கு வந்திருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்குமா, ஏன்னா துணி கடைங்கிறதால வி ஹேவ் லாட் ஆஃப் பப்ளிக் ஆல்சோ ஹியர். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்டிஸ்டா ஒரு செலிபிரிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி தட் லைவ் இப்போ தான் ஓப்பன் பண்ண கேப்பில் ஆல்மோஸ்ட் 650 பேர். ஐ லவ் யூ ஆல். இருங்க, கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு செம்ம 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் த ஷோ. அப்படியே போக ஆரம்பிக்கலாம் வாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்துல அங்கங்க ஷூட்ல இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. ஸோ இப்போ ஷூட் லொகேஷன்ல யார் யாரோட ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்டுங்க எல்லாரும். Here goes. சரவணனை பார்த்து, சரவணன் இந்த கை. ஒரு 2 minutes இந்த ஷாட் முடிஞ்சோடனே நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிப்பேன். Excuse me. அப்படியே எல்லாரும் பாரு, நேரா கேமரா ஸ்ட்ரைட்டா வா. ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்கு ஆகாது. உங்களை ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். இந்த மாதிரி டூ மச்சா திங்க் பண்ண சொல்லல. தேவையான அப்படியே பாரு, கைய பாரு. தேவையான அளவுக்கு சொல்றா, தேவையான அளவுக்கு அஜி சம்மடி வாங்க போற பருப்போ. தேவையான அளவுக்கு சூப்பர். தேவையான அளவுக்கு இல்லடா, தேவையான அளவுக்கு. தேவையான எலிபென்டா. ரெடி முடிக்க போலாம், அந்த பக்கம் போகணும். தேவையான அளவுக்கு அதான் மாத்தி பேசினா அடி பிச்சிர வந்துச்சு. அப்படியே மேல பாரு, கைய மேல பாரு, கைய பாரு, இந்த கைய பாரு, இந்த கைய பாரு. வெரி குட். ரோல். அடே ஆக்சன். அங்க பார்த்தா அப்படியே பாரு, கைய பாரு. தேவையான அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. அப்படியே பாரு, ஏதோ மேல பார்த்த, ஏதோ போனா போகட்டும்னு ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னா ஃப்ரெண்ட் ஆகணுமா? அப்படியே அம்மா பாரு, அம்மா உங்களுக்கு சூப்பரா ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாருங்கம்மா. அவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே அம்மா புரிஞ்சுங்க, நான் 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எது நல்லா இருக்குன்னு பாத்துட்டு சொல்றேன். அப்படியே பார்த்த ரெண்டையும் பாரு, இதையும் பாரு, அதையும் பாரு, பார்த்து ஆன் பண்ணு. இங்கி பிங்கி பாங்கி ஸ்மோக் ஃபாதர் இஸ் பாங்கி. அப்படியே பார்த்த, அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்த இப்ப அப்படி பாரு, இங்க திருச்சா பாரு, திருச்சா பார்த்தா ஷாக்கு பார்த்தா அவங்க சொன்னாங்க, அபி செலக்ஷன் அப்படின்னாங்க. அப்படியே பாரு,
அப்படியே பார்த்தா டென்ஷன் ஆச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் கேமரா போறோம். கண்ணை விட்டு நீ மாறுது. ஐயோ தப்பா பேசுமோ அப்படின்னு யோசிச்சா அப்படியே தப்பா பேசுனா உருட்டுனா அப்படியே டிசைட் பண்ணேன். மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு தலையாட்டு. அம்மா எனக்கு சொல்லு. அம்மா எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ்ஸை விட அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் பண்ண அப்படி யோசிச்சுட்டு மாத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டு. அம்மா எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ்ஸை விட இந்த கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போது இப்ப தானே முடிஞ்சது. நீ இது நல்லா இருக்குன்னு சொன்ன. இப்பவும் அதைத்தான் சொல்றேன். இது நல்லா இருக்கு. இல்ல அது இல்ல இது இப்ப இப்போ அதைத்தான் சொல்றேன். இப்பவும் அதைத்தான் சொல்றேன். இது நல்லா இருக்கு. ஆனா இது சிம்பிளி சூப்பரா இருக்கு அப்படின்னா இங்க பாரு சுந்தர் சொன்னார். சுந்தர் பாரு ஆனா சிம்பிளி சூப்பர் இருக்கிறது அம்மாவோட செலக்ஷன். அப்படியே சிரிச்சா அம்மா பாரு. அம்மா பார்த்தா இப்ப இங்க பாரு இவர் சொல்றாரு. இவரை பாரு பார்த்தா இப்ப அபிய பாரு. அபிய மக்களை பாரு. நீ செலக்ஷன் பண்ணதை நான் எடுப்பேனா நானு. அப்படியே 2 பேரும் அவரு சரவணனை பாரு. சரவணனை பார்த்த நக்களை பார்த்தா அபிய பாரு. அபிய நக்களை பாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்ட. இப்ப அம்மா பார்த்து அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸ லாக் பண்ணிடுங்க. இப்ப ஏன் கூட வாங்க. நான் உங்க கலெக்ஷன்ல ஏன் செலக்ஷனை காட்டுறேன். நான் கையை பிடிச்சிட்டு போ வாங்க. ஓகே மேடம் சொல்லலாமா? நான் ஸ்டாண்ட் வாங்க. போயிட்டு இருக்கு. ஸோ தட் வாஸ் அ சீன். இப்படிதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சீன்ஸ் நடக்கும். பிரகாஷ் சார் யாரோட க்ளோஸ் போறீங்க? அப்ப நான் அந்த மேடத்துக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நம்மளோட கொஸ்டின் பார்ட் ஆரம்பிப்போம். ஸோ இந்த இப்போ நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா முகிலோட துணி கடைக்கு வந்திருந்த ஒரு இது. முகிலோட துணி கடைக்கு வந்திருந்த ஒரு சீன் தான் நீங்க பாத்தீங்க. முகில் எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாருன்னு. இப்போ நம்ம டைரக்டர் சார் அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். எஸ், கிட்டத்தட்ட வந்து 100 சூப்பர்ப் எபிசோட்ஸ். ஒரு எபிசோடும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில எப்படி ரீச் ஆயிருக்குங்கிறது இந்த லைவ்ல இருந்தே தெரியுது. நான் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இப்ப பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ எங்களோட இயக்குனர் திரு ஜவஹர் சார் 100 எபிசோட் வெற்றி பயணம், இத பத்தி 1000 எபிசோடு வெற்றி பயணம் போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரசிகர்களாகிய நீங்கள் முழு ஆதரவையும் இந்த அபியும் நான் குடும்பத்திற்கு கொடுக்கணும். இதில் நடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ரசிச்சு நடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா இருக்கு. யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ரசிகர்களாகிய நீங்க தான். நீங்க இன்னும் இதே ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா 100 இல்ல பல 100 அபியும் நானும் டச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இறைவன் அதுக்கு அருள் புரிவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா அவர் ஷாட்டுக்கு போகணும். இதுக்கு மேல நம்ம வந்து அவர் நான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்க முடியாது. திருப்பி கொஞ்சம் கழிச்சு அவர்கிட்ட வருவோம். இப்ப வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லி. ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட அழகே வந்து இவங்க தான். இவங்களை வந்து சாயந்தரம் 6:30 to 7 கரிச்சு கொட்டாத வீடே இல்ல. அந்த அளவுக்கு இவங்களை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. தி பியூட்டிஃபுல் வில்லி அகிலா மேடம். ஹாய், தேங்க்யூ ஃபார் தி லவ்லி இன்ட்ரோ. ஆக்சுவலி எங்களோட சீரியல் எல்லாருமே பியூட்டிஃபுல் லேடிஸ் தான். வித்யாவாகட்டும், லதாமாவாகட்டும், அப்புறம் வனஜாவாகட்டும், யமுனாவாகட்டும், அதுக்கப்புறம் எங்களோட குட்டி அபி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப கியூட் அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ். ஸோ 100th எபிசோட் முன்னிட்டு ஒரு லைவ் பேசலாம் அப்படின்னு சொன்னபோது
சில படங்களை வந்து 100 நாள் ஓட்டுவாங்க, ஆனா சில படங்கள் 100 நாள் சக்சஸ்ஃபுல்லா ஓடும். அந்த மாதிரி எங்க அபியும் நானும் சக்சஸ்ஃபுல்லா 100 எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ரசிகர்களாகி நீங்க தான் காரணம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆல் த டைம். ஏன்னா சின்ன குழந்தைங்களை வச்சு ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா எங்க குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன சொன்னாலும் அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த குழந்தைங்களை வந்து எல்லாரும் நீங்க எவ்வளவு தூரம் ரசிக்கிறீங்க, முகில் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை போல அசோசியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100 எபிசோட்ஸ் இல்ல, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து நாங்க உங்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக எங்களுடைய ஸ்டோரி டீம், டைரக்ஷன் டீம்லாம் வந்து தே ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் டு ஜென்ரேட் வெரி நைஸ் கான்டென்ட். உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நாங்க கண்கூட பாக்குறோம். ஏன்னா டெய்லி நாங்க வந்து 99 ஷூட் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆகுறதுங்கிறது எங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ரொட்டீன் பாத்தீங்கன்னா மார்னிங் 4:30 to நைட் 12:30 வரைக்கும், இன்க்ளூடிங் அந்த குழந்தைங்களும் ஓன் வாய்ஸ் டப்பிங் பண்றாங்க. ஸோ இவ்வளவு கஷ்டப்படுறது எல்லாமே ரசிகர்களாகிய உங்களுக்கு நல்ல ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கரெக்டா உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, நீங்களும் அதை ரசிக்கிறீங்க அப்படின்னு தெரியும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை எப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுலாம் இட்ஸ் ஜஸ்ட் அது ஒரு ஸ்டோரி, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருங்க. டோன்ட் கெட் டூ மச் அட்டாச். அந்த சீரியல்ல ஒர்க் பண்ற கேரக்டர்ஸோட அந்த ஆர்டிஸ்ட பொருத்தி பார்க்காதீங்க. ஆக்டிங் அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு போனாலே ஜாலியா இருக்கும். டேலண்ட், ஆக்டிங் டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுங்க, அவ்வளவுதான். So see you all again soon. தேங்க்யூ. அதாவது நான் என்னென்ன கேள்விகள் கேட்க வந்தேனோ எல்லாத்தையுமே அவங்களே வந்து ரொம்ப அழகான, அவங்க பேசிக்கலா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்கர், ஆர்டிஸ்ட், சிங்கர், ஒரு பேசிக் டைரக்டர், அந்த மாதிரி பல முகங்கள் கொண்டவங்க தான். பட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்ல வந்து அதிகமா எல்லாத்தோட சாபங்களையும் வாங்கியிருக்கிறது இவங்க தான். பட் அது ஒரு சாபமும் நீங்க வாங்கின ஒரு கோடி ரூபாய் செக் மாதிரி. ஏன்னா அவ்வளவு தூரம் நான் வெளில போகும்போது சொல்றாங்க, இந்த கிரிஜா என் தம்பியை உங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்னு. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அபியப்பா. அதனால வந்து அந்த ஒரு ஏரியா வந்து நீங்க சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ இன்னும் நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. வியூவர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இப்ப இது வரைக்கும் 100 எபிசோட்ஸ் வரைக்கும் கிரிஜாவோட கேரக்டர் வந்து வில்லனிசம் நீங்க ஒரு ஸ்டைல்ல பாத்துருக்கீங்க. இப்போ வந்து ஸ்டோரி டீம்ல வந்து கிரிஜாவோட வில்லனிசம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதை நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. சோ வித் தட் ஃபீட்பேக் இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் இந்த கிரிஜா கேரக்டர் அப்படிங்கறத எங்களுடைய கிரியேட்டிவ் டீம்ல யோசிப்பாங்க. தேங்க்யூ சோ மச். இதுதான் ட்விஸ்ட் வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது வந்து சைலண்டா பேசிட்டு சைலண்டா விடுவாங்களா, ஏதோ கிரிஜா கேரக்டரை மாத்தி வச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க. இப்ப வந்து சக்தியை பார்த்தாச்சு, அடுத்து சிவனை பார்ப்போம். அதாவது பேர்லயே சுந்தர் அப்படின்னு ஒரு அழகான பேர் வச்சிருக்கிற ஒரு பன்முக திறமையாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். நான் வந்து MR ராதாக்கு கம்பேர் பண்றேன். எங்களோட பிரியமான மிஸ்டர் குறிஞ்சி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அபியும் நானும் குடும்பம் வந்து 100வது எபிசோட வந்து கடந்திருக்கு அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது முழுக்க உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். என்னதான் நாங்க வந்து எல்லாருமே வேலை பார்த்தாலும் உங்களுடைய ஆதரவு இல்லாம இது இந்த அளவுக்கு வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அந்த வெற்றி அடைய செய்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய அபியும் நானும் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை சொல்லிக்கிறோம். அண்ட் இது தனிப்பட்ட ஒரு மனிதரோட முயற்சி கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி. நாங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப கூட்டு முயற்சி என்னைக்குமே தோல்வி அடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற டிரைவர் சரவணன், அதாவது ராஜ்கமலா இருக்கட்டும், அகிலா, வில்லியா இருக்கட்டும், நான் காமெடி கலந்த ஒரு வில்லன், ஹீரோயின் அரவிந்த், ஷாம், லதாம்மா, வித்யா எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு கூட்டு முயற்சியா செயல்பட்டு அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் தான். அவங்க 2 பேருக்கும் வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தான் நாங்க சொல்லணும். அண்ட் சன் குழுமத்திற்கு அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. எல்லாரோட கூட்டு முயற்சி சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த வெற்றிக்கான காரணம். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். குறிஞ்சி சார் வந்து ஷார்ட் கூப்பிடுறாங்க, அப்படியே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அரவிந்த் ஆகாஷ் இன்னைக்கு வந்து இல்லங்கிறதால அரவிந்த் ஆகாஷோட சார்பாவும் குறிஞ்சி தான் பேசணும். அவங்க எல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அழகான நட்பு வட்டம் அது. இப்ப வந்து ஒரு அழகான இப்படி கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டணும் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு அலையறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல.
அவங்க யாருன்னா எங்களோட ஹீரோயின். என்னதான் அவங்க வந்து கேரளால இருந்து வந்திருந்தாலும் அவங்க இப்ப வந்து தமிழ்நாட்டு மருமகள் ஆயிட்டாங்க. மீனா மேடம் மீனா மேடம்னு என்னோட மகள் கூப்பிடுற பிரியமான ஏங்கல். ஹலோ ஹாய். ரொம்ப நிராசை போயிட்டு இருக்கு. இப்படி வாங்களேன், இப்படி வாங்க, இங்க போயிடலாம். ஏன்னா அந்த இடம் வாஸ்துப்படி சரியில்லை. எஸ், ஹலோ ஹலோ. ஹலோ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ரொம்ப சவுண்ட் கேக்குது, அதான் நாங்க இந்த சைட்ல வந்தது. எனவே 100 எபிசோடு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு எல்லா சைட்ல இருந்தும். அதுதான் ரொம்ப ஒரு சக்சஸ் ஆன நியூஸ் கிடைச்சப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க எல்லாரும் மொத்தமாக வந்துட்டு அது நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் ஆக்சுவலி இவ்வளவு ஹாப்பியா போயிட்டு. நீங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஆக்சுவலி இவ்வளவு நல்லா சக்சஸ்ல போறது. அப்போ நீங்க தொடர்ந்து இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் கூட இப்படி இருக்கணும். எல்லாம் லைவா நாங்களும் வரும் விடுமிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எல்லா மக்களும் முதல் எபிசோட்ல கேட்ட கேள்விதான், அபி வந்து யாரோட குழந்தை மேடம்? மேடம் முதல் எபிசோட்ல கேட்டோம், அப்பவும் நீங்க சொல்லல. 100வது எபிசோட்ல கேக்குறோம். 2000 எபிசோட் வரை டிராவல் ஆகுது, அதனால கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போகுது. ஓகே, இப்போ வந்து உங்களோட பேர் மிஸ்டர் அரவிந்த் சார் இங்க இல்ல. அவர் சார்பா நீங்க என்ன மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க, அதையும் சொல்லுங்க. அரவிந்தே சொல்ற மாதிரி எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது இன்ஸ்டாகிராம்ஸ்ல. அப்போ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மட்டும் தான் அரவிந்த் இல்ல, இன்னும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது லைவ்ல வரும்போது அரவிந்த் இருக்கும். அப்ப நீங்க டைரக்டாவே அவங்களுக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. சோ வந்து அடுத்து என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க கதையில? இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இவரை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ பாட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு இல்ல மேடம், இப்ப நான் வந்து ஆங்கர் ஆயிட்டதால இது அப்படின்னு சொல்ல முடியாதுப்பா. சீரியலுக்கு ஒரு கதை இருக்கு, அதுல வந்து நம்ம இவர்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாது. அவர் பார்க்கணும், அவர் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு சொல்ல போயிட்டு இருக்காது. அதாவது இந்த இதெல்லாம் கேட்டு சொல்ல மாட்டேன். என்ன வேணா சொல்லுவேன். டெய்லி எபிசோடு பாருங்க, இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு எபிசோட்லும் நல்ல நல்ல த்ரில்லா இருக்கும். அது பார்த்தா நான் சொல்ல மாட்டேன். சோ இவங்க கிட்ட வேலை பாக்குற டிரைவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தால என்ன எத்தனை தடவை அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்படிதான் ஷூட்டிங் கேள்வி கேட்டா எப்படி அடிக்காம இருக்கு? இப்படிதான் ஷூட்டிங்லயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேற வழி இல்ல. சன் போட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா போகணும், அதுதானே லைஃப். ஆமா ஆமா, ஆனா கடைசி அடி வாங்குறது நான் தான். இதுக்கப்புறம் இந்த லைவ் எப்படி போச்சுன்னா டிரைவர் சரவணனுக்கும் மீனா மேடத்துக்கு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி புது கதை போயிடும். அதனால வேண்டாம். என்ன கதை போதாலும் கதை நல்லா போடும், அவ்வளவுதான். மக்கள் 6 to 7 சந்தோஷமா பாக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு 2000 எபிசோட் போகணும். தயவு செஞ்சு எங்க பார்த்து. இவங்க கேரளால இருந்து போட்டி தூக்கும் போது இது சொல்லிட்டு வந்துட்டாங்க, 2000 எபிசோடு முடிக்காம நான் திருப்பி கேரளாக்கு வரமாட்டேன், இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. மக்கள் எங்க கூட இருக்கு, அவங்க கண்டிப்பா பார்த்து எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப நான் எதுக்கு பயப்படணும்? அது வந்து செம்ம எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு வைங்க, நீங்க எங்கேயோ போயிருங்க, என் மக்கள் என் கூட இருக்கு அப்படிங்கிற லெவல்ல பேசுனீங்க. இருக்கனாலதான் இவ்வளவு சக்சஸ் வருது நம்மளுக்கு. நம்ம சீரியல் இருக்கிற எல்லாருக்கும் வந்து எவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்காது. கண்டிப்பா உங்களால நீங்க கொடுக்குற எங்களுக்கு சப்போர்ட் தான் ஆக்சுவலி. ஓகே, இப்போ ஒரே ஒரு கேள்வி எண்டுல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அபியா முக்கிலா? 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். 2 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிடலான்னு பார்த்தா 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அபி கூட இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் அதிகமா எனக்கு இருக்கு, ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் சீன்ஸ், இவன் கூட வடப்படா அப்படி அடிக்கிற சீன்ஸ் அப்படி இப்படி, அது வேற மாதிரி ஜாலி, இது வேற ஒரு மாதிரி. ரெண்டுமே நல்ல குட்டீஸ், 2 பேருமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச். இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரியே 2000 எபிசோட் போகணும். அதுக்கு வந்து எங்க சன் டிவி உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கும், நீங்க உங்களோட நடிப்பை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படிதான் நம்ம ஒரு பகுதியிலையும் வந்து ஒரு செலிபிரிட்டியா நம்ம முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அங்க திருப்பி கிரிஜா சுந்தரோட ஷூட்டிங் நடக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இவங்களை நாங்க செல்லமா சுக்கி சுக்கின்னு கூப்பிடுவோம். சொன்னப்ப அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை லாக் பண்ணிடுங்க, இப்ப என் கூட வாங்க, நான் உங்க கலெக்ஷன்ல என் செலக்ஷனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு போனா. அப்படியே போனதை பார்த்தீங்க பின்னாடி தெரியுமா? ஓகே. அப்படி பார்த்துட்டு இவங்களை பார்த்தீங்க, அப்படி சோகமா நிக்கிற, அப்படியே 2 பேரையும் பார்த்தீங்க. அப்படியே மீனா வர சொல்லுங்க. போயிட்டே இருப்பாங்க. அவ போனா திரும்பி பார்த்து போனா 50 பிரேம். என்னன்னா ஒரு வாரத்தை கூட யார்ட்டையும் பேசாம பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க இவர் தான் எங்களோட ஹேண்ட்ஸம் கேமராமேன் மிஸ்டர் பிரகாஷ். அதாவது நாங்க வந்து எத்தனை சேட்டைகள் கொடுத்தாலும், எவ்வளவு இப்படி ஆடிட்டே நடிச்சாலும் எங்களை அழகா கவர் பண்ணிடுவாரு. ஸோ தேங்க்யூ. 100th எபிசோடுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆமா, இவர் வந்து ரொம்ப பேச மாட்டார், இவரோட ஃப்ரேம்ஸ் தான் பேசும். ஸோ தேங்க்யூ. தட் இஸ் மிஸ்டர் பிரகாஷ். அண்ட் ஹியர் வி கோ டு த, அதாவது
ஒரு பயங்கரமான வயசானவங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து ஒரு டெரர் பார்ட்டி என்னை வந்து டெய்லி டார்ச்சர் பண்றது வந்து இன்னைக்கு வந்து டிக்டாக் எடுக்கல, ஏதாவது வீடியோ எடுக்கலன்னா என் கூட சண்டை போடுவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் முறைச்சிக்கிட்டே இருக்கா பாருங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்மளுக்கு ஷார்ட் இல்ல, அதால இந்த போன் யாருது? அவங்க அப்பா போன், அவங்க அப்பாட்ட கொடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மாடிக்கு போயிருவோம். உன்னை கடத்திட்டு போறேன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராவது நம்புவாங்க? ஏமா பேஸ்புக் லைவ்ல, அது சன் டிவியோட பேஸ்புக் லைவ்ல கடத்திட்டு போறாங்கன்னு கத்துனா நான் என்னமா பண்ணுவேன்? சரி ஓகே. டாய்ஸ்ல இல்ல, நம்ம இப்ப இன்டர்வியூ லைவ் போயிட்டு இருக்கு. அப்பா, அதாவது இவளை வந்து மாடி தூக்கிட்டு வந்து ஒரு லைவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் ரியா மனோஜ் அப்படின்னு இவங்களோட உண்மையான பேரு. ஆனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அபி. சோ இப்ப நான் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறத பார்த்து ஒருத்தன் பயங்கரமா முறைக்கிறான். வேற வழியில் அவனையும் சேர்த்துறேன். அவன் தான் எங்கள் முட்டை கண்ணன். அடிக்காத சரிடா. டேய் ஏன்டா முறைக்கிறது? லைவ்டா. சரி எல்லாருக்கும் நீங்க வந்து சிரி முதல்ல சிரி லைவ் இது. சிரி உன்னை கொன்றும் இப்ப சம்படி வாங்க ஜாலியா பேசுறான். சரி இப்போ வந்து தட்ஸ் இட். நாங்க ரியா அண்ட் முகில், ஐயோ இதை திருப்ப சொல்லுதுப்பா. ஓகே, இப்ப நாங்க வந்து ஒருத்தரையும் தனியா பேச போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரியா வந்து அவங்களோட 100th எபிசோட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுவாங்க. நீங்க இப்போ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி அப்படி கெத்தா உட்காருங்க. அப்படி கெத்துன்னு கால் போட்டா பாருங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க 100 எபிசோட் கிராஸ் பண்ண இந்த அபியும் நானும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரியா மனோஜ்? மண்டே போடுவேன். ஒழுங்கா சைனாக்காரி இல்லடா. நீ இங்க பார்த்து பேசாத, இங்க பார்த்து கேமரா பார்த்து பேசு. என்ன சொல்ல நினைக்கிற 100 எபிசோட் பத்தி? 100 எபிசோட் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இப்ப நீ சொல்லு 100 எபிசோட் வந்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற? 100 எபிசோட் வந்ததுக்கு காரணம் பேசு. 100 எபிசோட் வந்ததுக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு. சரி, இப்ப நீ வந்து இவ்வளோ ஒரு கெட்ட பயலா இருக்கியே, போற இடத்துல எல்லாம் வந்து அபியும் என்னையும் இப்படி அசிங்கப்படுத்துற, அபிய வந்து வீட்டுக்குள்ளாரே இருக்க விட மாட்டேங்கிற, நான் அவ என்ன பண்ணாலும் அவளை ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? அது சீன். ஏண்டா நான் எவ்வளவு பெரிய கேள்வி கேக்குறேன், ஒரே வார்த்தையில அது சீனுன்னு முடிக்கிறிய. சரி, உனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே ரொம்ப பிடிச்சது யாரு? பாத்தீங்களா, இதுதான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுங்க ரெண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்றதெல்லாம் சும்மா ஜாலி தான், சண்டை. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களை வச்சு மேய்க்கிறது இருக்கு. உமா கொடுறாடே. ஆஹா, காண கோடி கண் வேணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு காட்சி தான். இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு பிரியமா எவ்வளவு தங்கமா இருக்காங்க பாருங்க. ரெண்டு பேருமே சச்ச கியூட் கிட்ஸ். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. எங்க இருக்கிற உட்கார் போயிட்டு இருக்கல, லைவ் போயிட்டு இருக்கல, எவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க பாரு. சரி, வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடுங்க. கண்ணான கண்ணே பாடுங்க, அருமையான பாட்டு பாடுங்க. நீரோடு நானும் பாடல் பாடட்டுமா? தாயை தாளம் மாறாமல் பாடும் சபையில் தாளம் போடட்டுமா? உன்னை என்னிடம் தெய்வம் கொண்டு வந்ததே, பார்த்த பொழுதிலே இருவரும் பாசம் என்பதே. உன் தாயும் என்னை தேடி
என்னை தேடி வருவார். ஏமா எல்லாரும் உன்னிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து உன்னோட பேய் முகத்தை காட்டுறியே. சரி, எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிரு. 100 எபிசோட்ஸ்க்கு உன்னை சப்போர்ட் பண்ண சொல்லு. எல்லாருமே எல்லாரோட பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும். 100 எபிசோடுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே, இவங்க வந்து எனக்கு வந்து மகள் தான். எங்க போனாலும் வெளியில வந்து எல்லாரும் என்கிட்ட கேக்குறது என்னாச்சு. சரிப்பா, முடிய சிக்கிட்டேனா, சாரிப்பா. எல்லாருமே என்கிட்ட கேக்குறது இவங்க வந்து உங்க பொண்ணா, உங்களோட ரியல் பொண்ணா அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து எங்க 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு போல இருக்கு. சோ இவங்க வந்து என்னோட ரியல் பொண்ணு மாதிரியே தான். இன்ஃபேக்ட் என்னோட பொண்ணும் இவங்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் செம்ம ஜாலி. ஷூட்டிங் இல்லைன்னா நான் செத்தேன். ஆக மொத்தம் ஷூட்டிங்ல இவங்களோட செத்தேன், ஷூட்டிங் இல்லைன்னா அவங்களோட செத்தேன். ஸோ லெட்ஸ் கீப் ஆன் என்ஜாயிங். இப்போ ரியாவோடது முடிஞ்சு நவ் நெக்ஸ்ட் கோயிங் டு, அதாவது எந்த ஒரு அப்பாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்ன கஷ்டப்படுவார்னா, இவர் தான் நம்ம முகிலோட அப்பா. இவரோட வேலை என்னன்னா, அவன் எந்தெந்த பொருள்லாம் வாங்குறானோ அந்த பொருள் எல்லாத்துக்கும் பில் பே பண்றதுக்காக தான் நாங்க இவரை வச்சிருக்கோம். பில் பே பண்ணி தான் அவர் வந்து செம்ம டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு நேத்துல இருந்து இந்த கடையில விட்டு தாக்கிட்டு இருக்கான் அவன். சார் சொல்லுங்க, உங்களோட பையன் நடிச்சு இன்னைக்கு 100 எபிசோட்ஸ் போயிருக்கு. இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் தான் சொல்லணும். அவருடைய நடிப்பை பார்த்து நாங்களே பிரமிச்சு போய் நிற்கிறோம். அவர் இந்த அளவுக்கு நடிக்கிற காரணம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே தான். எல்லாரும் அவரை வந்து பூஸ்டப் பண்ணி அவரை நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய நடிகராக அவரை கொண்டு வந்திருக்காங்க. இதை நினைச்சு நாங்கள் பெருமைப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பில்லா இருக்கு இப்போ வரைக்கும்? இது எவ்வளவு? 440 ரூபாடா. நீயா? சரி, நீ என்னடா? சார் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 500. சோ இப்போ ரியா முகிலோட போர்ஷன் முடிஞ்சது. இப்போ வந்து நம்மளோட சீரியல்ல வந்து அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா, இந்த வேலை வெட்டிக்கே போகாமல் ஒருத்தர் வந்து வீட்டுல உட்காந்து எந்த அளவுக்கு ஒரு கொடி கட்ட முடியும் அப்படிங்கறது இவருக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுத்த இன்ட்ரோ. ஆனா இப்ப கொடுக்கிற இன்ட்ரோ என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு கவுண்டமணி செந்தில் ரேஞ்சுக்கு, ஒரு வடிவேல் சார் ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து எங்க சீரியல்ல வந்து பாக்குறவங்க எல்லாத்தையும் விழுந்து சிரிக்க வைக்கிற எங்க சீரியலோட சூப்பர் ஹீரோ மிஸ்டர் ஷாம். வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, 100 எபிசோட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள். என்னன்னா, ஒரு 100 நாளை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் டு த கோர் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு எல்லா இடத்துலயுமே நமக்கு கிடைக்குது. எல்லா கிராமங்களையும் கிடைக்குது. போறவங்க எல்லாருமே வந்து அந்த முன்னாடி வந்து அந்த ஷாம்ன்ற பேரை இப்ப மறந்து இப்ப எல்லா இடத்துலயும் சித்தப்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பு அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு நிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கும் ருட்டீனா வந்து அந்த கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாம் நல்லா வந்து சூப்பரா வந்து எழுதி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு காம்போ நல்லா செட் ஆயிருச்சு. முக்கிலுக்கு எனக்கு அபி உங்களோட எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேம்போ வந்து கிரியேட் ஆயிருச்சு. அது ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ரொம்ப ஹாப்பிங்க. இது வந்து அதான் என்னோட ஆசை என்னன்னா, இன்னும் இது 1000 எபிசோட தாண்டணும் அப்படின்றதா. இதே மாதிரி மக்களோட ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு இருக்கணும். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனபிளா இருக்கிறது என்ன நம்ம சொல்லியே ஆகணும். மக்களா இவங்களோட ஆதரவு தான் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்குது. இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதான். ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. சூப்பர். இப்போ வந்து உங்க கூட இருந்து நடிச்சவங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஸ்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லதாமாக்கு நீங்க பையனா நடிக்கிறீங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ உங்க இந்த கோ ஸ்டார்ஸ் கூட நடிச்சு இத்தனை நாள் டிராவல் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப இதுங்க. அது என்னன்னா, லதாமாலாம் வந்து அவங்கள பாக்குறதே நம்மளுக்கு கிடைத்த வரம் தான். அவங்கலாம் நான் எம்ஜிஆர் சார் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்களுக்கு நான் மகனா பண்றேன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தடுத்து எல்லாருமே வந்து உங்களை மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நீங்கெல்லாம் ஃபீல்டெல்லாம் ரொம்ப இருக்கீங்க. ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க. உங்களோட நடிக்கிறது, அரவிந்த் ஆகாஷ் கூட நடிக்கிறது, குறிஞ்சி அண்ணெல்லாம் பெரிய லெஜெண்ட். அவரு வந்து ரொம்ப எல்லா விதத்துலயுமே நல்ல திறமையான ஒரு ஆள். இந்த மாதிரி கோஸ்டார்ஸ் கூட வித்யா மேம், அதுக்கப்புறம் இவங்க கிரிஜா அவங்களோட ஒர்க் பண்றது அக்ஷரா மேம், எல்லாருமே எனக்கு ரொம்ப சின்ன பசங்க. இப்ப எப்படின்னா, சின்ன பசங்களோட கொஞ்சம் சீனியரா இருக்கிற பையன் நான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாமே பலந்துன்னு கொட்ட போட்டவங்க. அந்த மாதிரி ரொம்ப பெரியவங்க. எல்லாமே பாக்கியம் தாங்க, பிளஸ்டு தான். நான் உண்மையில இந்த சீரியல்ல வந்து எனக்கு என்ன ஒரு 50 சீரியல் ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் நல்லா கண்டிப்பா ஒரு கான்பிடென்ட்டா சொல்லலாம். இன்னும் அடுத்து எங்க போனாலுமே எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கொடுத்த ஒரு. ஓகே, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா
இப்போ உங்களுக்கு பேர்லாம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இவங்கள தான் பொண்ணு அவங்கள தான் பொண்ணுலாம் ரெக்கமெண்ட் பண்றீங்களாமே, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிசு குசு எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன் நானே வெந்ததை தின்னுட்டு விதிவதா சாவன் இருக்கிறேன். அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம யாரானாலும் நடிப்போங்க. அன்னைக்கு காலையில சீன் பேப்பர்ல வந்து இன்னைக்கு வந்து ரகு வந்து கீழே விழுந்து உருண்டு ரத்த காயத்தோட உண்மையிலே வரணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா விழுந்து உருண்டு ரத்த காயத்தோட உண்மையிலே வருவேன். அதுதான் அன்னைக்கு காலையில தான் தெரியும் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சூப்பர். அப்ப இதுல இருந்தே நீங்க வந்து ஷாமோட இன்வால்வ்மெண்ட் புரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து பாருங்க, இவர் ஷார்ட் ரெடின்னு கூப்பிடுறாரு. இவர் தான் எங்களோட கதிரேசன் சார். அதாவது இவரோட வேலை என்னன்னா, எங்க எல்லாத்தையும் எங்களோட இணை இயக்குனர் பிளஸ் எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா நாங்க வந்து இவருக்கு தான் போன் பண்ணி கேட்போம். அவரு டெய்லி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தங்கமான மனிதர். ஓகே, 100வது எபிசோட் ஒர்க் பண்ணதை பத்தி மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. ரொம்ப நன்றி. 100 எபிசோட் நான் போனது பாருங்க, இவர்கிட்ட பேசவே முடியாது, எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் போன் பண்ணி டேட் இருக்கான்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். நாங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. 100 எபிசோடு கலந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் இன்னும் அதிகப்படியா இந்த வெற்றி சிறப்பு 1000 எபிசோடு வரைக்கும் போகணுன்றது எங்களுடைய ஆசைகள். டான். தேங்க்யூ. கதிரேசன் சார்லாம் எப்படின்னா ஒர்க் தான் அவருக்கு சிரிச்சே நான் பார்த்ததில்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு இதுலயே தான் இருப்பாரு. சோ இப்ப நம்ம வந்து ஷாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஷாம் இது இன்னும் முடிக்கல. என்னன்னா, இப்போ அவர் வந்து ஒரு அடிப்படுற காட்சின்னா அந்த அளவுக்கு உண்மையிலே ரத்த காயத்தோட தான் வருவாராம். அப்போ அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் காட்சி வச்சு அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத அவரோட ஒய்ஃப் வீட்டுக்கு போனோன்னே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நம்மளோட குறிஞ்சி செல்லம் வந்துருச்சு. நான் கீழே நம்ம இன்னும் முடிக்கல. சோ ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலே அரவிந்த் ஆகாஷ் நான் பர்சனலா ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் இருந்தா செம்ம ஜாலியா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க 3 பேருமே வந்து நாங்க வணக்கம் தமிழால சொன்ன மாதிரி மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது எங்கேயாவது ஓரமாட்டு பேசிட்டே இருப்பாங்க. குறிஞ்சி சொல்லுங்க, அந்த 100th எபிசோடோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் முதல்ல நான் என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷார்ட்ன்றதுனால ஓடிட்டேன். உண்மையிலே இதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். சன் குடும்பத்திற்கும், தயாரிப்பாளர் விஷன் டைமுக்கும், இயக்குனர் ஜவஹர் சாருக்கும் மற்றும் கேமராமேன் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு போடுறதுக்கும் எல்லாரோட ஒத்துழைப்பு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். ஸோ என் நண்பன் அவர் சொன்ன மாதிரி அரவிந்த் ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த லைவ்ல அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட நிறைய பேசியிருப்பாரு. காரணம் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இவங்க எல்லாரோடய ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பயபுல பார்க்கறதுக்கு தான் அப்படியே வந்து சாதுவா இருப்போம், ஆனா பயங்கரமான ஆளு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், நல்ல தம்பி. ஸோ நான் எனக்கு தம்பின்னு சொல்ல மாட்டேன், என் நண்பனோட தம்பி. ஏன்னா அவரு தான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாரு. ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அண்ணன் வந்து நம்மளுக்கு எப்பவுமே அண்ணன். 2 அண்ணனுக்கு எனக்கு இடது கை வலது கை பேதமெல்லாம் கிடையாது. பாத்தீங்களா, அப்ப விட அவரு தான் சென்டர் பாயிண்டா காட்டிக்கிறாரு. நாங்கெல்லாம் வந்து இடது கை வலது கையா அல்ல கைங்க மாதிரி அழிட்டாரு. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் எங்க ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது ரொம்ப நன்றி. 1000 எபிசோட் போற வரைக்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். நான் போயிட்டு வந்துடுறேன். குறிஞ்சி வந்து எப்போ பேசி முடிக்கும் போதும் ஜெய்ஹிந்த் சொல்லாம முடிச்சதே இல்ல. அது வந்து குறிஞ்சிட்ட பிடிச்ச விஷயம். இப்ப என்னன்னா, இந்த லைவ் போயிட்டே இருக்கும் போது எனக்கு ஷாட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால நான் என்னோட ஷாட்டுக்கு போறேன். அதனால நான் லைவ் கட் பண்ணல. ஏன்னா இன்னும் நான் வந்து சுமோ கிட்ட இன்னும் 2 பேர்த்துக்கு நான் பேசணும். ஸோ அப்படியே நான் வந்து அந்த லைவோட லைவா நான் அப்படியே போயிடுறேன். அது வரைக்கும் இந்த கேமரா அப்படியே என்னோட ஷாட்டை பார்த்துட்டே இருங்க. உள்ளவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்ல ஓகே, ரெடி ரெடி. ரைட். ஓகே தான். ரெடி மேடம், பாக்ஸ் கொஞ்சம். ஓகே தான். ரெடி சார். ரோல். சார். அப்பா லுக். அப்பா அங்க பார்க்கலாமா? ஷூட் பண்ணிக்கலாமா? ஓகே. அங்க தான் ஷூட் பண்ணிக்கலாம். ரோல். அடே. ரோல். இப்ப அப்பா சொன்னாரு, முகில் ஒன்னையும் என்னையும் அவளோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லிட்டான். நீ சிரிச்சா அம்மா பாரு, அவங்க உங்களை பாக்குறாங்க, பார்த்து சிரிச்சாங்க. இப்ப நீங்க அங்க இங்க பாரு, அப்பா பார்த்து என்ன டார்லிங் சொல்றீங்க? நிஜமாவா? அவர் சொன்னார், ஆமா தங்கம், அவன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றான். ஜே ஃப்ளோவோட இருந்தான்னா நீ சொன்ன மாதிரி பர்த்டேக்குள்ள அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அப்படியே பர்த்டே சிரிச்சவங்க இங்க பாரு லுக்கு பார்த்தா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்ட் கேட்டுச்சு. அவன் மிக வந்து நின்னான். பாரு அவன் பார்த்தான். இப்ப அவன் சொன்னான், ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு மட்டும்தான் சொன்னேன். இந்த மாதிரி டூ மச்சா திங்க் பண்ண சொல்லல. இதே பாரு, அம்மா பத்து வந்துட்டு இதே லைட்டா பார்த்து அவனை பாரு. நான் சொன்னான், தேவையான அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏதோ போனா போட்டவங்க ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னா ஃப்ரெண்டா வேணுமா? ஃப்ரெண்டு அப்படியே பாரு பண்ணேன். அம்மா உங்களுக்கு சூப்பராக ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாருங்கம்மா அப்படின்னா சொல்கிறான். அவன் வந்து செலக்ட் பண்ணி அவன் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அம்மா நான் உனக்கு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. அப்படியே அந்த ட்ரெஸ் முன்னாடி வைங்க, அப்படியே வச்சுங்க. அதை இங்கி பிங்கி பாங்கி அப்படிலாம் சொல்கிறான். மோஸ்ட் ஃபாதர் இஸ் டாங்கி அப்படின்னு கடைசியில் ஒன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டான். ஹாப்பி அப்படியே அம்மா பாரு என்ன சந்தோஷம். அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் பாரு, அவருக்கு பாரு, நீனா பார்த்து சிரிச்ச. அப்படியே அவன் பாரு, அப்பா பாரு, அப்பா பார்த்தா அப்படியே திருப்பி பாரு, அவனை பாரு. அவன் பார்த்தான்னா இப்போ கிரிக்கா சொன்னாங்க, அப்படி உண்மையாவே சொல்கிறேன், உன்னோட செலக்ஷன் சூப்பர். எப்படி நீ முகிலுக்கு கூட நேற்று எடுத்து நடிப்பாரு, சின்ன பெருசாக பாரு, அப்படியே பாருங்க கிரிக்கா பாரு. அவனுக்கு நீ செலக்ட் பண்ணி வச்சு பிடிச்சிருக்கு. அப்படியே பேச மாறுச்சு, டல்லாக மாறுச்சு, அப்படியே போச்சு. அவன் என்ன பாரு அதை மூஞ்சி அப்படியே பேசலாம் மாறுது. அப்படியே யோசிச்சேன், அம்மா பார்த்துட்டு ஒரு தடவை இருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுது அப்படின்னு அவனை பாரு. அவனை பார்த்தா அப்புறம் அம்மா எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தோணுது அப்படின்னா அப்படியே மாறிட்டான். அது அம்மா பார்த்தேன், இப்போதான் நம்ம மிக நல்லா இருக்கு சொன்னேன். இப்போ அதான் சொல்கிறேன், அது நல்லா இருக்கு, ஆனால் இது சிம்பிளி சூப்பராக இருக்கா அப்படின்னா அது சொல்லணும். சுந்தர் சொல்றாரு, சிம்பிளி சூப்பரா இருக்கிறது உன்னை 10 மாதத்துக்கு முன்னாடி பெற்ற இப்ப தாயோட செலக்ஷன் அப்படிலாம் சொன்னாரு அவரு. அவனை பார்த்தா அவனை பையனை பாரு, அப்படியே உன்னை நக்கலா அவனை நுக்கு போடுறான். நக்கலா அப்படியே தலை விழுந்துது, லைட்டா தலை விழுந்துது. அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை லாக் பண்ணிடுங்க, இப்போ என் கூட வாங்க, நான் உங்க கலெக்ஷன்ல என் கலெக்ஷனை காட்டுறேன் அப்படின்னு அவன் அவுட் போனாங்க. அம்மா பாரு, அப்படியே அம்மா பார்த்துட்டே பாக்குறாங்க. சொல்லு பரவாயில்ல, நம்ம தம்பி தான் அப்படின்னு திரும்பி போய் பாக்குறாங்க. சார் மிஸ்ஸிங் மூவி சார். இல்ல சார், அந்த சீன்ல இது க்ளோஸ் அப் இருக்காங்க. எனக்கு க்ளோஸ் இருக்கு க்ளோஸ் எடுத்தது இவ்வளவு நேரம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணாங்கிறத பாத்தீங்களா? இப்ப நான் வாங்கிக்கிறேன் கேமராவை. ஸோ எப்படி இருந்துச்சு எங்களோட நடிப்பு? நாங்கள் 2 பேரும் தான் எல்லாரும் ஷார்ட்ல நின்னோம். இவ்வளவு நேரம் போனது வந்து ரியாவோட க்ளோஸ்அப். ஸோ அந்த மாதிரி தான் தனித்தனியாக க்ளோஸ்அப்ஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து என்னுடைய க்ளோஸ்அப் எங்கள் கேமராமேன் வந்து எப்படி என்னை வந்து அழகாக காட்டுறாரு. அதாவது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் எங்க கேமராமேன் வந்து செம்ம சூப்பர் காட்டி மொக்கையா காட்ட போறாராம். என்னோட க்ளோஸ்அப் முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அப்புறம் நாங்க வந்து வேற யார்கிட்ட நம்ம இன்னும் பேசல, சுமோ கிட்ட பேசல. அதுக்கப்புறம் நாங்க பாய் சொல்ற நேரம் வந்துடும். ஓகே, ஸோ ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போனாலும் அபியப்பா அப்படின்னு என்ன சொல்றாங்க, அபியை கூட்டிட்டு வரலையா அப்படி. பயங்கர சளி உங்களுக்கு 2 நாளா ஐஸ்கிரீம்ல வந்து பயங்கரமா ஆட்டம் போட்டு இங்க பாருங்க டாயம், அந்த அளவுக்கு பயங்கர சளி. இப்போ வந்து என்னோட க்ளோஸ்அப் அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. பார்த்துட்டு எங்கேயும் போயிடாங்க, எங்கே இருங்க. என்னாச்சு, என்ன சளியா? கடிச்சு கொடுங்க, சளி வந்துருச்சு பாருங்க. இரா கத்தாத. ஸோ தான் இது மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள்ள வந்துட்டு திஸ் இஸ் த வே ஐ ஷூட். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் தான் லைவ் போகலான்னு பார்த்தேன். பட் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸாக போயிட்டே இருந்ததால ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் ஐம் அனிதா, ஹாய் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கோச்சிக்காதீங்க, யாருக்கும் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே வந்து ஹாய் சொல்ல முடியல. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய உங்களோட ஆதரவுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் அபியும் நானும் இட்ஸ் கோயிங் டு பி வேற லெவல். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து வரப்போகுது. என்னோட க்ளோஸ்அப் அப்படியே பாருங்க எப்படி எடுக்கிறாங்கிறத, நான் எப்படி நடிக்கிறேன் பாருங்க. நீ அங்க போயிருது இங்க போங்க, உள்ள இல்லப்பா நின்னுக்க உள்ள போ. ரெடி குதிரீங்களா?
நான் வந்துட்டேன்லங்க நீங்க சொல்லிட்டீங்க இப்ப அபி ஹேப்பியா இருக்கு அதை பார்த்து அதை பத்தி நீங்க சிரிச்சீங்க கேட்டா என்னடா அப்படி சொல்றீங்க நத்மா கேட்டாங்க ஆமா தங்கம் அவன் கொஞ்சமா இறங்கி வர்றான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டே இருக்கான் இதே ஃப்ளோல மட்டும் போயிட்டு இருந்தானே நீ சொன்ன மாதிரி அவன் உன் கூட அவன் உன் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அப்படி என்னன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்ட் அடிச்சா வந்துடுறேன் பாத்தீங்க ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்கு ஆகாது உங்களை ட்ரெஸ் எடுத்துக்கணும் மட்டும் தான் சொன்னேன் இந்த மாதிரி டூ மச்சா திங்க் பண்ண சொல்லல தேவையான அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அபியை பார்த்து சொன்னா அப்படின்னு அபியை நீங்க பாத்துங்க அப்படியே மீனா கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்ப முடிஞ்சு சொன்னான் ஏதோ போன போட்டோம்னு ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னா ஃப்ரெண்டு அம்மா உங்களுக்கு சூப்பரா ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து பாருங்கம்மா ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா நான் உனக்கு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா எது நல்லா இருக்குன்னு பாத்துட்டு சொல்லு அப்படின்னா அவன் இங்கி சிங்கி பாங்கி இன்னும் ஃபாதர் ஸ்டாங்கி அப்படின்னா சொல்லி ஒன்று கோட்டை வந்து செலக்ட் பண்ணான் அப்படியே பல செலக்ட் பண்ணி பார்த்தோன்னே இவங்க சிரிச்சாங்க ஹாப்பி ஆனாங்க அவங்க நீங்களும் வந்து அப்படியே ஹாப்பி ஆனீங்க நீங்கள் பார்த்து சிரிச்சிங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி வந்து பார்த்துங்க இப்போ வந்து எப்படி வாங்கினேன் இப்போ இருக்க சொன்னாங்க அபி உண்மையாகவே சொல்கிறேன் உன்னோட செலக்ஷன் சூப்பர் அப்படி இப்போதான் தெரியுது அபியோட செலக்ஷன் சூப்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவனுக்கு நீ செலக்ட் பண்ணி வச்சது பிடிச்சிருக்கு இதோ பொறுத்து போட்டாலே அப்படின்னு மைண்ட் வச்சு ஐயோ நல்லா இருக்க சந்தை இது வேற ஊதி கெடுத்துருச்சே என்ன பண்ண போறானோ போண்டா கோழி அப்படின்னு அவனை பார்த்தீங்க அவன் அம்மா எனக்கு என்னவோ இந்த ட்ரெஸ்ஸை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது அப்படின்னு மாற்றி விட்டான் மொத்தம் ஃப்ளாப் ஆச்சு இப்போ தான் சொல்றேன் அது நல்லா இருக்கு ஆனால் இது சிம்பிளி சூப்பரா இருக்கு அப்படின்னா சுந்தர் வேற ஏற்றி விடுறாரு சிம்பிளி சூப்பரா இருக்கிறது உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயோட செலக்ஷன் ஒரு தாய் பெத்த தாய்க்கு தான் பிள்ளைக்கு எது போட்டா நல்லா இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அவனு ஏற்றி அப்படியே ஏற்றி விட்டவன கண்டுபோகுது இப்போ முடிவுக்கணுமா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை லாக் பண்ணிடுங்க இப்போ ஏன் கூட வாங்க நான் உங்க கலெக்ஷன்ல ஏன் செலக்ஷனை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அப்படியே கூப்பிட்டு போறான் அப்படியே மீன் அப்புறம் திரும்பி பார்த்தாங்க நீங்க அபியை பார்த்தீங்க அப்படியே சோகமா என்ன ஃபீல் பண்ணேன் எது கேப்ல இருந்தாங்க அப்படியே அங்கே போனாங்க சார் சார் 3 ஷாட் நாளையில ஸோ தட் வாஸ் மை க்ளோஸ்அப் ஸோ ஒரு க்ளோஸ்அப் கொடுக்கும்போது இப்படிதான் அவங்க வந்து என்னன்னா ஒரு முழு நீள ஒரு ஃபுல் சீனுக்குமான க்ளோஸ்அப்ஸ் இப்படி தான் எடுப்பாங்க ஸோ நம்ம அங்கங்கே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் போயிடுச்சு லைவ் இல்லையா ஸோ ஐ கோ டு சுமோ சுமோ இஸ் ஆல்சோ அ வெரி டேலண்டட் கிட் இன் திஸ் ஸோ இவர் வந்து எங்களோட மிஸ்டர் பன்னீர் சார் ஸோ இவர் தான் எங்களுக்கு வந்து டைலாக் சொல்லி தருவார் ஒன் ஆஃப் த சூப்பர் சீனியர் டைரக்டர் இவர் வந்து எங்க ப்ராஜெக்ட்ல எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவரோட ஒர்க் பண்றது ஸோ லவ் யூ பன்னீர் சார் 100 எபிசோட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சூப்பரா இதே ஆதரவு கொடுக்கணும் ஓகே சோ ஸ்வீட் அவ்வளவுதான் அவர் வந்து மத்தவங்களை பேச வச்சுதான் ஒரு பழக்கம் அண்ட் இன்னொரு நாளைய இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு ஒரு எங்க ப்ராஜெக்டோட காஸ்டியூம் ஹெட்டா இருக்கட்டும் இல்ல அசோசியேட் சொல்லலாம் அசிஸ்டன்ட் சொல்லலாம் மிஸ்டர் ஜெய் எங்க டீமோட யூத் டைரக்டர் இவர் வந்து எங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி ஷார்ட்ல வந்து கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி தரது இவர் தான் ஜெய் சொல்லுங்க உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்க 100 எபிசோடுக்கு எல்லாருக்கும் டீம் சார்பா எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் உங்க சப்போர்ட்லாம் இல்லாம இந்த 100 எபிசோட்ஸ் வந்திருக்குமான்றது தெரியல இது அவர் மேல போகணுன்றது எல்லாருடைய விருப்பம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் இப்போ வந்து நல்ல பிள்ளையா இருக்குல்ல இது கொஞ்ச நாள்ல பாருங்க ஏதாவது பெரிய படம் கண்டிப்பா டைரக்ட் பண்ணுவோம் அப்போ நம்ம கூட இதே மாதிரி செம்ம ஃப்ரெண்ட்லியா சூப்பரா போயிட்டு இருக்கணும் நீங்க வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு எங்க சன் டிவி சார்பாகவும் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரோட சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ கீப் ராக்கிங் அடுத்து நான் சுமோவை தேடி செல்வோம் அவனை மட்டும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பான் நவருங்க ஒரு 2 சார் ஸோ வேர் இஸ் மிஸ்டர் சுமோ எங்க மேலையா அவனதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் யாருக்கு 3 ஷாட் இது எனக்கு தானே ஸோ இவர் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த அசோசியேட்ஸ் அசிஸ்டன்ட் மிஸ்டர் ஜெகதீஷ் சச் ஸ்வீட் கை ஸோ இவங்கெல்லாம் தான் சொல்லுங்க 100 எபிசோடு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எபிசோடுக்கு வாழ்த்துக்கள் இது மாதிரி நான் 1000 2000 தாண்டி போயிட்டே இருக்கணும் சந்தோஷமா இருக்கு
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ என்னன்னா சுமோ கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்களேன். எனக்கு 3 ஷாட் தான். சரி, ஷாட் செட் பண்ணிட்டு கூப்பிடுங்க வந்து. சுமோ மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா 3 குழந்தைங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் எடுத்துட்டு ஒருத்தர் நம்ம காட்டல அப்படிங்கும் போது தப்பாயிரும். ஸோ ஹியர் இஸ் மிஸ்டர் சுமோ. சுமோ இங்க இல்லையா? அதுக்கப்புறம் எங்க சுந்தர், அதாவது குறிஞ்சி சார் வந்து அடிக்கடி சொல்ற டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்சா நீ தான் என்னோட சூடான சம்சா அப்படிம்பாரு. சோ இவங்க தான் அம்சா. சோ 100th எபிசோடுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஹாய்ங்க, முதல்ல எல்லாம் வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த 100 எபிசோட் வரைக்கும் நல்லபடியா கொண்டு போனதுக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவும் அண்ட் உங்களுடைய இதே ஃபாலோவும் எங்களுக்கு வேணும். அண்ட் இந்த கதையில நிறைய திருப்பங்கள் இருக்கு. என்னோட கேரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய். லவ் யூ. பாய். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். டேய் டாடா பை சொல்லலாமடா? டாடா பை சொல்ல எடுத்துட்டான். இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஸ்பான்சர் வச்சுட்டான். எல்லாரும் தொடர்ந்து அபிமான சரிங்க, வேற ஏதோ பெரிய ஸ்பான்சர் வச்சிருக்கான். இருவரை கேமரா மாத்திக்கிறேன். இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்க? அந்த அவங்க அப்பா ரியாக்ஷன் பாருங்க. சரி, எவ்வளவு பில் இதெல்லாம்? சரி, ஓகே. ஆக மொத்தம் உங்க அப்பாக்கு இன்னைக்கு தீபாவளி இல்லையா? சரி, அது பாய் சொல்லுங்க. அவனே வெக்கப்படுறான். அந்த லெவலுக்கு வந்துருச்சு அவன்கிட்ட. அவன் வெக்கப்பட்டலாம் நான் பார்த்ததே இல்ல. சோ தட்ஸ் இட். ஓகே, சுமோ எங்கேயோ வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அகைன் லெட் மீ கம் டு மை எண்ட். லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போயிடுச்சு லைவ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ், நாங்க எல்லாமே எங்களோட ஆர்டிஸ்டுங்க சார்பாக we thank Sun TV for giving such a wonderful project for us. and இது வந்து சின்ன லெவல்ல ரீச் ஆகல. கிட்டத்தட்ட மொழிகள் கடந்து ஒரு பக்கம் உதயா டிவில இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு டப்பிங்ல. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பெங்கால்ல சன் பெங்காலில போயிட்டு இருக்கு. மலையாளத்துல சூர்யா டிவில போயிட்டு இருக்கு. ஸோ எந்த மாநிலங்களுக்கு இதுல நடிக்கிற நாங்க எங்க போனாலும் we are getting such a wonderful response. Really thankful to Sun TV and to a lovable creative team. எங்களுக்கு அழகழகா சீன்ஸ் பண்ணி சூப்பரா கொடுத்துட்டு இருக்க கிரியேட்டிவ் டீமுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. அண்ட் that's it. So we are just coming to the end. Love you all so much and keep supporting. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கீழே கொடுங்க. We are ready to accept your critics. ரொம்ப சந்தோஷமா உங்க பாராட்டுகளை ஏத்துக்கிற மாதிரியே உங்களோட கிரிட்டிக்ஸையும் நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். கீப் வாட்சிங். ஐ மிஸ் யூ ஆல். அது இதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வி லவ் யூ ஆல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ ஆல் இன் அபியம் நானும். சைனிங் ஆஃப், டிரைவர் சரவணன், ராஜ்கமல்.